அனைவருக்கும் அன்பான வணக்கம். நியூ MKS ஃபாரெவர் சேனலில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா, தமிழ் எழுத்துக்களை எவ்வாறு அழகாகவும் நேர்த்தியாகவும் சுலபமாகவும் எழுதலாம் படிக்கலான்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சா வரிசை எழுத்துக்களும் சா வரிசை வாய்ப்பாடு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாங்க இன்றைக்கான ஆத்திச்சூடியை பார்த்துடலாம். ஆத்திச்சூடி 9 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயமிட்டு உண், அதாவது பசித்தோருக்கு உணவளித்து விட்டு நாம் உண்பதே சிறந்த பண்பாகும். ஐயமிட்டு உண். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இச்சின்ற ஒரு மையெழுத்தையும் ச சா சி சி சு சு சே சே சை சோ சோ சவ் அப்படிங்கிற உயிர்மெய் எழுத்தையும் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சா வரிசை வாய்ப்பாடு பார்க்க போகிறோம். அது என்ன சா வரிசை வாய்ப்பாடுன்னு பார்த்திங்கன்னா, இச்சின்ற மெய்யெழுத்தோட அ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அப்படிங்கிற உயிரெழுத்துக்கள் 12 சேரும்போது அது உயிர்மெய் எழுத்துக்களாக மாறுது இல்லைங்களா? அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாகும் விதம் தான் இந்த சா வரிசை வாய்ப்பாடு. பாருங்கள், இச் கூட்டல் அ ச, இச் கூட்டல் ஆ சா, இச் கூட்டல் இ சி, இச் கூட்டல் ஈ சி, இச் கூட்டல் உ சு, இச் கூட்டல் ஊ சு, இச் கூட்டல் ஏ சே, இச் கூட்டல் ஏ சே, இச் கூட்டல் ஐ சை, இச் கூட்டல் ஓ சோ, இச் கூட்டல் ஓ சோ, இச் கூட்டல் ஔ சவ். சா வரிசை எழுத்துக்களை நம்ம எழுத போகிறோம். வாங்க, இப்போ அந்த 3வது லைன்லேருந்து 2வது லைனுக்கு மேல் நோக்கி ஒரு நேர்கோடு போடுறேன். இப்போ அந்த 2வது கோட்டில் ஒரு படுக்கை கோடு போடுறோம். திருப்பி அந்த படுக்கை கோடு மேலேயே வந்து திருப்பி கொஞ்சம் தூரம் வந்தோடனே மேலிருந்து கீழாக 4வது கோடு வரைக்கும் ஒரு நேர்கோடு போடணுங்க. நேர்கோடு வந்தவுடனே அதுக்கப்புறம் ஒரு வளைகோடு 3வது லைன் வரைக்கும் போடணுங்க. பாருங்கள் வீடியோவில் இருக்கிற மாதிரி. அப்புறம் திருப்பி அந்த 3வது கோட்டில் ஒரு படுக்கை கோடு போடணுங்க. அதுக்கு மேலே புள்ளி வச்சா இந்த எழுத்து பேர் வந்து இச். இது மெய்யெழுத்துங்க. புள்ளி வச்ச எழுத்துலாம் மெய்யெழுத்து. அடுத்த எழுத்து வாங்க. இப்போ அதே மாதிரி என்ன பண்ணோம், 3வது கோட்டிலேருந்து 2வது கோட்டுக்கு மேல் நோக்கி ஒரு கோடு, திரும்பி ஒரு படுக்கை கோடு போட போகிறோம். அப்புறம் அந்த படுக்கை கோடு மேலேயே கொஞ்சம் தூரம் வந்து அங்கே மேலேருந்து கீழாக 4வது கோடு வரைக்கும் ஒரு நேர்கோடு, திரும்பி ஒரு வளைகோடு, திரும்பி 3வது லைனில் ஒரு படுக்கை கோடு போட போகிறோம். பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற 2 லைனும் ஒரே சமமாக வந்து நிற்கணுங்க. இந்த எழுத்து பேர் வந்து ச. இச் ப்ளஸ் அ சன்னு சொல்கிறோம் இல்லையா, ச. இந்த சா தான் எல்லா எழுத்துக்கும் பேஸாக நம்ம வச்சு எழுத போகிறோம். ச நல்லா எழுதி பழகிங்க. அடுத்த எழுத்து வாங்க. சா போட போகிறோம். கீழிருந்து மேலாக ஒரு நேர்கோடு, ஒரு படுக்கை கோடு, திருப்பி மேலேருந்து கீழாக ஒரு நேர்கோடு, திருப்பி வளைகோடு போட்டுட்டு 3வது கோட்டில் ஒரு படுக்கை கோடு போடுறோம். பாருங்கள், பக்கத்தில் துணைக்கால் போட போகிறோம். கீழிருந்து மேலாக ஒரு கோடு, திருப்பி 2வது லைனில் ஒரு படுக்கை கோடு, திருப்பி அதிலே பாதி தூரம் வந்துட்டு மேலிருந்து கீழாக ஒரு நேர்கோடு போடுறோம். இந்த எழுத்து பேர் வந்து சா. இச்சு ப்ளஸ் ஆ சா அப்படிங்கிற எழுத்து தாங்க இது. அடுத்த எழுத்து சு எழுத போகிறோம். பாருங்கள், 3வது லைன்லேருந்து 2வது லைனுக்கு திருப்பி ஒரு படுக்கை கோடு, நேர்கோடு, வளைகோடு போட்டுட்டோம். பாருங்கள், சா போட்டு இல்லைங்களா? இப்போ பார்த்திங்கன்னா 2வது கோட்டுலேருந்து அதை தலையில் தட்டின மாதிரி தலையில் ஒட்டி மேலே 1வது கோட்டுக்கு ஒரு சேர்ந்த மாதிரி போய் ஒரு வளைகோடு, மேலிருந்து கீழாக ஒரு நீர் ஊற்று கொட்டுவது போன்று அழகாக வரணுங்க. இந்த எழுத்து பேர் வந்து சி. இச்சு ப்ளஸ் இ சி. இது ஒரு வளைகோடு போட்டாலும். அடுத்த எழுத்து வாங்க போகலாம். முதல்ல நம்ம சா போட்டு பழகிருக்கோம் இல்லைங்களா? இதெல்லாம் ரொம்ப சுலபமாக எழுதலாங்க.
எல்லா எழுத்துக்குமே அந்த பேஸ் பார்த்திங்கன்னா சா போட்டுடணும். ஃபஸ்ட்டு சா போட்டுட்டு பாருங்கள், மேலே ஒரு சுழி போட போகிறோம். வளைச்சி அழகாக அந்த 1வது கோட்டில் ஒரு சுழி போடுங்க. இது மாதிரி தாங்க போடணும். இந்த எழுத்து பேர் வந்து சி. இச்சு ப்ளஸ் ஈ, சி. வாங்க அடுத்த எழுத்துக்கு போகலாம். அடுத்த எழுத்து பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தான் முதல்ல சா போட்டுருணுங்க. சா போடுறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்படியே அழகாக சா போட்டு பழகிடணும். சா போட்டுட்டு பாருங்கள், இங்கே தான் பாருங்கள் மாற்றம் வரும். திருப்பி அங்கேருந்து திருப்பி அதில் வந்து மேலேருந்து கீழாக ஒரு நோருக்கு எடுத்து போடணுங்க. இந்த எழுத்து பேர் வந்து சு. இச்சு ப்ளஸ் ஊ, சு. இந்த எழுத்து பேர் வந்து சூங்க. இப்போ அடுத்ததை எழுத போகிறோம் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த சா முதல்ல போட்டுடுறோம். 3வதுக்குள்ளே 2வது கோட்டுக்கு திருப்பி ஒரு படுகை கோடு, திருப்பி மேலேருந்து ஒரு கீழாக ஒரு சா போட்டோம் பார்த்திங்களா. இப்போ பாருங்கள், திருப்பி அதிலே வந்துட்டு திருப்பி மேலேருந்து கீழாக வந்து திருப்பி அதை ஒரு வளைகோடு மாதிரி போட்டுட்டு அப்படியே 5ஆம் நம்பர் கோட்டிலேருந்து 2ஆம் நம்பர் கோட்டு வரைக்கும் வளைச்சி போடணுங்க. எழுத பழகிடுங்க. இந்த எழுத்து பேர் வந்து சூ. இச்சு ப்ளஸ் ஊ, சூ. அடுத்த எழுத்து போகலாம் வாங்க. முதல்ல நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், ஒற்றை கம்பு போட போகிறோம். பாருங்கள், ஒற்றை கம்பு போட்டாச்சு. இது ஏற்கனவே காவர் சைடில் போட்டுருக்கோம் இல்லைங்களா. பக்கத்தில் சா போடுறோம். இந்த எழுத்து பேர் வந்து சே. இச்சு ப்ளஸ் ஏ, சே. இச்சு ப்ளஸ் ஏ, சே. அடுத்த எழுத்து வாங்க, இரட்டை கம்பு போட போகிறோம். பாருங்கள், கீழிருந்து மேலாக ஒரு கோடு போட்டு ஒரு வளைகோடு போடுறோம். பக்கத்தில் நம்ம என்ன எழுத போகிறோம், சா எழுத போகிறோம். இந்த எழுத்துக்கு பேர் வந்து சே. சே. இச்சு ப்ளஸ் ஏ, சே. அடுத்த எழுத்து வாங்க. அடுத்த எழுத்து ரன்னகரண்ணா மாதிரி போடுவோம். ஆனால் அது மாதிரி இருக்காது, கொஞ்சம் முழுக்கையாக அது வழவழன்னு கொஞ்சம் அப்படியே அந்த மூக்கு போடணும். பாருங்கள், அப்படியே வந்து சுழி போட்டுட்டு திருப்பி இந்த இடத்துல வளையும் போது பார்க்குறோங்க. பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் முழுக்கையாக கொம்பு மூக்கெல்லாம் வைக்காமல் எழுதணும். அடுத்தது பாருங்கள், பக்கத்தில் நம்ம சா போட போகிறோம். சா போட்டு நல்லா பழகிட்டோம் இல்லைங்க, அதனால் நம்ம சுலபமாக போட்டுடலாம். இந்த எழுத்து பேர் வந்து சை. இச்சு ப்ளஸ் ஐ, சை. சை. இந்த எழுத்து பேர் வந்து சை. அடுத்த எழுத்து பாருங்கள், முதல்ல ஒற்றை கம்பு போடுறோம். 3வது லைன் 4வது லைன் ஒரு வளைகோடு போட்டுட்டு மேலேருந்து 1வது லைனுக்கு போயிட்டு கீழே வரோம். ஒற்றை கம்பு போட்டிருக்கோம். பக்கத்தில் ச போட போகிறோம். சா நம்ம போட்டு பழகிருக்கோம் இல்லையா. அதுக்கு பக்கத்தில் துணைக்கால் போட போகிறோம். இந்த எழுத்து பேர் வந்து சோ. இச்சு ப்ளஸ் ஓ, சோ. சோ. அடுத்த எழுத்து வாங்க, இரட்டை கம்பு போட போகிறோம். இரட்டை கம்பு போட்டாச்சு. பக்கத்தில் ச போட போகிறோம் இல்லைங்களா. அதுக்கு பக்கத்தில் துணைக்கால் போட போகிறோம் இல்லைங்களா. இந்த எழுத்து பேர் வந்து சோ. இச்சு ப்ளஸ் ஓ, சோ. சோ. அடுத்த எழுத்துக்கு வாங்க போகலாம். அடுத்த எழுத்து பார்த்திங்கன்னா ஒற்றை கம்பு போடுறோம். பக்கத்தில் சா போடுறோம். அதுக்கு பக்கத்தில் என்ன போட போகிறோம், ல, பெரிய ல போட போகிறோம். பாருங்கள், நம்ம இது ஏற்கனவே போட்டிருக்கோம். நல்லா போட்டு பழகிங்க, சுலபமாக எழுதலாம். இந்த எழுத்து பேர் வந்து சவ். இச்சு ப்ளஸ் அவ், சவ். இச்சு ப்ளஸ் அவ், சவ். இந்த எழுத்து பேர் வந்து சவ். இச்சுன்ற மெய்யெழுத்தும் சசா, சிசி, சுசு, சேசே, சாய், சோசோ, சவ் அப்படிங்கிற உயிர்மெய் எழுத்தையும் எப்படி எழுதுறது அப்படின்றத கற்றுக்கிட்டோம். இந்த எழுத்து வரிசைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சாங்கிற முதன்மையான எழுத்தை வச்சு தான் அப்படியே நம்ம எழுதுவோம். அதில் பார்த்திங்கன்னா அந்த ஊவோட சேரும்போதும் ஊவோட சேரும்போது தான் அந்த முதன்மை எழுத்துலேருந்து மாற்றம் கொஞ்சம் வரும். மற்றெல்லாம் அதேமாரி தான் அப்படியே கொஞ்சம் நம்ம துணை எழுத்து போட்டு துணைக்கால் போட்டு எழுதுறது, கொம்பு வச்சு எழுதுறது, அதாவது ஒற்றை கம்பு போட்டு எழுதுறது, பக்கத்தில் சா எழுதுறது, இரட்டை கம்பு போட்டு பக்கத்தில் சா எழுதுறது, அப்புறம் ரன்னகரண்ணா மாதிரி அந்த மூக்கு இல்லாமல் எழுதி பக்கத்தில் சா போடுறது, அப்புறம் ஒற்றை கம்பு போட்டு பக்கத்தில் சா போட்டுட்டு துணை எழுத்து, அப்புறம் இரட்டை கம்பு போட்டுட்டு சா போட்டு துணை எழுத்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒற்றை கொம்பு சா போட்டுட்டு பக்கத்தில் ல போட்டு எழுதுறது. இதே மாதிரி தான் எல்லா எழுத்துக்குமே அந்த
மாற்றம் இல்லாமல் வரும். இது மட்டும் இல்லை, மற்ற எல்லா உயிர்மெய் எழுத்துக்கள் எழுதும்போதும் அந்த முதன்மையான எழுத்துக்கள் மாறாமல் அப்படியே தான் வரும். அந்த ஊவோட சேரும்போதும் தான் நல்ல மாற்றம் தெளிவாக தெரியும். அதுக்கான வீடியோ உங்களுக்கு தனியாக போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த எழுத்துக்களை நம்ம கற்றுக்கிறது எப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு சரிகம பதினியில் வருது இல்லைங்களா, அதனால் தாளம் போட்டுக்கிட்டே சொல்லி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு மனசில் பதியும். இப்போ பாருங்கள் வீடியோவில் அதை எப்படி சொல்கிறேன்னு. இச் சசா சிசி சுசு செசே சை சொசோ சவ். இச் சசா சிசி சுசு செசே சை சொசோ சவ். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு ஆக்ஷனோட செயல்பாடு மாதிரி சொல்லி கொடுக்கும்போது குழந்தைங்க மனசில் தெளிவாக பதியும், நல்லாவும் கற்றுப்பாங்க, சீக்கிரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கிறனால ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வரிசை வரிசை வீடியோவும் போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம் எண்ணமே நம் வாழ்க்கை, நல்லதே எண்ணுவோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.